ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வந்துட்டு விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஸோ மார்னிங் வந்துட்டு ஒரு சின்ன காரணத்தினால நம்மளால் வீடியோ வந்துட்டு சரியாக அப்லோட் பண்ண முடியலை. அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோவை இப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம். இந்த டைமில் நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வருஷம் அதாவது போன வருஷம் வந்துட்டு நம்ம லாஸ்ட் 3 மாதம் வந்துட்டு நம்ம யூடியூப்பில் பப்ளிக்காக வந்துட்டு நிறையா ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அதில் நிறையா ஸ்டாக் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க. அதை பற்றி ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு இன்றைக்கி சில முக்கியமான ஸ்டாக்கை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ஃபண்டமெண்டல் வைஸில் வந்துட்டு நம்ம சில ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சில ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலை பற்றி நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணோம். அந்த வகையில் வந்துட்டு ஹட்கோவை பற்றி நம்ம டிசம்பர் 4 டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம டிஸ்கஸ் பண்ணது மட்டும் கிட்டத்தட்ட 41 ருபீஸ் வந்துட்டு ப்ரைஸ் மூமெண்ட் அப்படிங்கிறதா இருக்குது. கிட்டத்தட்ட 32% ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஜொமோட்டோ பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். செப்டம்பர் மாதம் 8 அப்போது அதோட ப்ரைஸ் வந்துட்டு 95. இப்போது அதோட ப்ரைஸ் வந்துட்டு 124, கிட்டத்தட்ட 23% ப்ராஃபிட்டில் இருக்காங்க. அடுத்ததாக ஐஆர்எஃப்சி வந்துட்டு நம்ம செப்டம்பர் 16 அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணோம். அதே போல் அதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 21%. ஸோ இதே வைஸ் வர்சாவாக கிட்டத்தட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ண டோட்டல் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலாக டிஸ்கஸ் பண்ண 40 ஸ்டாக்கில் கிட்டத்தட்ட 17 ஸ்டாக் வந்துட்டு 10%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பேலன்ஸ் இது 25 ஸ்டாக்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் 6%க்கு மேலே ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஸ்டாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் வந்துட்டு எவ்வளோ துல்லியமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். ஸோ நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டாக்கும் நான் வந்துட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டாக்குமே வந்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு எதுக்காக இதில் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறத ரொம்பவும் கிளியராக A to Z உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் அந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் ஒரு ஸ்டாக் சொல்லிவிட்டு நான் வாங்காம விட போகிறது கிடையாது. நான் வாங்கிக்க ஸ்டாக் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன நான் வாங்கும்போது இது வேறு பிளேஸில் இருந்திருக்கும். இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இப்போ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண காரணம் என்னென்னா, நான் வந்துட்டு அப்போவே சேனல் வச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்போவே இதுக்கான வீடியோ போட்டிருப்பேன். நான் இப்போ தான் சேனல் வச்சிருக்கறனால இந்த ஸ்டாக்கை பற்றி இந்த கரெக்டான டைமில் வந்துட்டு ஒவ்வொன்றையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்காக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு மெம்பர்ஷிப் அப்படிங்கிற ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்துச்சு. அது மூலமாக நிறைய ஸ்டாக் சொல்லியிருந்தோம். அடுத்தா வந்துட்டு சில செப்பரேட்டான ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வந்துட்டு 100 ருபீஸுக்கு கம்மியாக ஒரு 100 ருபீஸ் கிட்ட இருக்கிற சில ஸ்டாக்ஸை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவை டிசம்பர் 24 அன்றைக்கி நம்ம டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம். அப்போது CSE ஸ்டாக்கை பற்றி சொல்லியிருந்தோம். அந்த டைம்லேருந்து கிட்டத்தட்ட 10% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 24லேருந்து இன்னும் வந்துட்டு ஒரு 10 டேஸ் கம்ப்ளீட் ஆகலை. நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க 10%. அதே போல் பஞ்சாப் நேஷனல் பேங்க் பற்றி நான் சொல்லாத வீடியோவே கிடையாது. எல்லா வீடியோலையும் இந்த பேங்க் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதோட ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 9% ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. டாடா ஸ்டீலை பற்றி நம்ம பேசியிருந்தோம். நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த சீரியஸாக சொன்ன எல்லா ஸ்டாக்குமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. எதர் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் IRB மட்டும்தான் இப்போதைக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்காங்க. ஸோ ஐடிஎஃப்சி நம்ம பேங்க்கை வந்துட்டு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது முன்னாடி வந்துட்டு இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லேயே இதை பற்றி நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஐடிஎஃப்சி பேங்க் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி. ஆனால் இதை வந்துட்டு இந்த வீடியோ, அதாவது இந்த 10 ருபீஸ் வீடியோ போட்டதுக்கப்புறமா நடந்த ஒரு சேஞ்சஸ் தான் இது. ஓகேங்களா? அடுத்த மெம்பர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணோம். மெம்பர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்துட்டு சில ஸ்டாக்கை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த ரெக்கமெண்டேஷன் டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 16, 25, 29 அந்த மாதிரி டேட்டில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதில் நான் ரெக்கமெண்ட் பண்ண ஒவ்வொரு டேட்லேருந்தும் நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது இப்போவும் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. 8% கொடுத்துருக்காங்க, 4%, 3%, 3%, 1%, கிட்டத்தட்ட எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்டாக் ஆகட்டும், நம்ம ஃபண்டமெண்டலி வியூ பண்ணுற ஸ்டாக் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது வந்துட்டு ஒரு டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா என்னை மட்டுமே ஃபாலோ பண்ணணும். ஆனால் நான் ஃபாலோ பண்ணுற ஸ்டாக்கை நான் ஏன் சொல்கிறேன், இவர் எதுக்காக இந்த IRFC ஸ்டாக்கை வாங்க சொல்கிறார், எதுக்காக இவர் இந்த ஹட்கோ ஸ்டாக்கை வாங்க சொல்கிறாரு, அது இந்த டைமில் ஏன் வாங்க சொல்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் அந்த டைமில் ஒருக்கா அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு இதுதான் மேட்ரா, இதனால தான் வந்துட்டு இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாரா அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட புரிதலோட இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் இந்த ப்ராஃபிட்டை நீங்கள் எடுத்துருப்பீங்க. நான் சொன்னப்போ வந்து இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் தேடி இருந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான நியூஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஏன்னா ஃப்யூச்சரில் நிறையா ப்ராஜெக்ட் வந்துட்டு ஹட்கோ கம்பெனி வரப்போகுது அப்படிங்கிற டைமில் வந்துட்டு இந்த வீடியோ போட்டிருந்தேன். அப்போ இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப அண்டர்வேல்யூடாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்காங்க. இந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகும். அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கில் போய் யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நான் வந்துட்டு இந்த வருஷம் நம்ம பண்ண சாதனைகளை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. நம்ம சொல்கிற ஸ்டாக்கை வந்துட்டு அந்த டைமில் வாங்குங்க. இப்போ நான் ஒரு ஸ்டாக் இந்த டைமில் வாங்க சொல்கிறேன்னா இந்த டைமில் வாங்குங்க. இப்போ நான் வந்துட்டு இதை பற்றி வீடியோ போடுறேன், இந்த ஸ்டாக் இவ்வளோ போயிருக்குன்னு போடுறேன், அப்போ போய் நீங்கள் ஸ்டாக் வாங்கினீங்க அப்படின்னா மேபி அது வந்துட்டு பேக் ஃபேர் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த தப்பை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அந்த டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல ஒரு பொசிஷன் அடைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சில முக்கியமான நியூஸஸ்க்குள்ளே போயிட்டு அப்புறம் நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு
ஃபஸ்ட்டாக சொல்லப்போ நியூஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈச்சர் மோட்டரில் ஒரு சூப்பரான நியூஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இவங்க வந்துட்டு நிறைய கம்பெனிஸோட ஜாயின் வெஞ்சரில் இருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு இவங்க வால்வோ கூட இவங்களோட ஜாயின் வெஞ்சரில் வந்துட்டு விஇ கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெஹிக்கிள் ஸ்பெசிஃபிக்காக அந்த வெஹிக்கிளோட சேல்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 11.1% இன்க்ரீஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 2023 அதாவது இந்த வருஷத்தில் எவ்வளோ யூனிட் செல் பண்ணிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7468 யூனிட் வந்துட்டு செல் பண்ணியிருந்தாங்க. இதே போன வருஷம் வந்துட்டு 2022 6621 யூனிட் தான் வந்து செல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற நல்லாவே உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாமா, இதில் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த சார்ட்டை பாருங்கள். இங்கே வந்துட்டு ஒரு கர்வ் பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடந்து ஒரு ரீடெஸ்ட் அப்படிங்கிறதையும் பண்ணியிருக்கு. அகைன் வந்துட்டு மேலே போயிட்டுருக்காங்க. இப்போ ஒரு சர்டன் ஒரு டவுன் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது இங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ எகைன் வந்துட்டு இந்தேருந்து மேலே போக வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக்கோட பிபிஐ பார்க்கும்போதும் 30 தான் வச்சுருக்காங்க. இண்டஸ்ட்ரி பிபிஐயோட வந்துட்டு ஓரளவுக்கு கம்மியாக தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்துட்டு பெருசாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் ஒரே ஒரு சின்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்துட்டு கிட்டத்தட்ட 7 டைம்ஸ் வந்து ஹையராக வந்து ட்ரேட் இருக்காங்க. இது ஒன்று தான் நெகட்டிவ். மற்றது எல்லாமே வந்துட்டு ஸ்டாக் பொறுத்தளவுக்கும் ரொம்பவும் அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இதில் கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை இதை விட எங்களுக்கு பெஸ்ட்டான ஸ்டாக் வேணும், சீப்பான ஸ்டாக் வேணும் அப்படின்னா நான் கண்ண முடிய சொல்கிற ஒரே ஸ்டாக் என்னென்னா டாடா மோட்டார்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ஈவிலி வந்துட்டு பட்டை கிளப்பிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்துட்டு செகண்டாக பார்க்க போகிறது வந்து எம்என்எம் மஹிந்திரா. ஸோ இவங்களோட சேல்ஸ் வந்துட்டு இந்த கரண்ட் மந்தில் வந்துட்டு டவுன்ஃபாலாக நோக்கி போயிருக்கு. இது மூலமாக வந்துட்டு ஒரு சின்ன நெகட்டிவ் வந்துட்டு இப்போ இந்த கம்பெனிக்கு உருவாயிருக்கு. ஸோ அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஸ்டாக் வந்துட்டு மஹிந்திரா. இந்த ஸ்டாக்கோட இந்த மந்தோட சேல்ஸ் க்ரோத் வந்துட்டு ரொம்பவும் குறைஞ்சிருக்கு. அதனால் ஷேரில் வந்துட்டு ஒரு சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி உருவாயிருந்துச்சு. கிட்டத்தட்ட 26 பாயிண்ட் வந்து டவுனில் முடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபண்டமெண்டல்ஸாக வந்துட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட அவங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கூட நல்ல ஒரு பொசிஷன்லாம் இருந்தாங்க. இப்போ வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சேல்ஸ் க்ரோத் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. இது பேசிக்காகவே எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனியும் நடக்கிறது தான். இது பெருசாக வந்துட்டு ஒரு நெகட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு இந்த நெகட்டிவ் நியூஸை நான் பார்க்கல. ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்கில் ஏற்பட வேண்டிய டைம். அதனால் வந்துட்டு இந்த க்ரோத் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ 2023 அதாவது கரண்ட் லெவலில் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1819 யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 2022 வந்துட்டு இவங்க 3100 யூனிட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கில் இருக்குது. இதனால வந்துட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 151% வந்துட்டு டவுன் அப்படிங்கிறத சந்திச்சிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய இழப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் நம்ம சொன்ன டைம்லேருந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டாக். அதனால் இந்த டவுன்ஃபாலை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டாக்கை விற்கணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் பொறுமையாக இருங்க. ஒரு பெரிய டிப் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு டிப் அப்படிங்கிறது ஆச்சு அப்படின்னா மறுபடியும் இங்கே ஒரு அக்யூமுலேஷன் அப்படிங்கிறத போடுங்க. இதில் ஒரு சான்ஸாக உருவாக்கிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்துட்டு நம்ம நல்ல ஸ்டாக் வந்துட்டு நம்ம அதிகமான ஒரு ப்ராஃபிட் அதை எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ அடுத்ததான் வந்துட்டு எஸ் பேங்க் ஷேர் பற்றி ஒரு முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு நமக்கு. ஆல்ரெடி நம்ம எஸ் பேங்க் பற்றி சொல்லியிருக்கோம். இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம பேசவே கூடாது. ஏன்னா ஸ்டாக் வந்துட்டு இந்த ஸ்டாக்கோட கதையை வந்துட்டு நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் ஒரு டைம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வந்துட்டு அந்த எஸ் பேங்க் ஷேரில் வந்துட்டு ஒரு சின்ன பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடக்க போகிற வாய்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கு லைட்டாக தெரியுது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்டில் கேட்குறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இவங்க இந்த பிரேக் அவுட்டை நடத்த போகிறாங்க. அதாவது இந்த ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட்டை நடத்த போகிறாங்க. ஒருவேளை நடத்திட்டு ரீடெஸ்ட் பண்ணாமல் கீழே போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? அதனால் நமக்கு ஒரு சரியான ஷைனிங் கிடைக்கணும். ஓகே, இந்த ஸ்டாக் வந்துட்டு இங்கே ஒரு கன்சால்டேஷன் ஆகிட்டாங்க. பிரேக் அவுட் நடந்துருச்சு, கன்சால்டேஷன் வந்துட்டு பண்ணிட்டாங்க. இனி வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. ஸ்டாக் வந்துட்டு ஃபர்தராக ஒரு அப் மூமெண்ட் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா நம்ம இதில் உள்ளே நுழையலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இதில் அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது, ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். நான் நிறைய ஸ்டாக்கில் சொல்லியிருக்கேன் ரிஸ்க் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க தோணுச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த ஸ்டாக்கில் உங்களுக்கு ரிஸ்க்கே எடுக்க தோணுனாலும் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறதா என்னோட ஒரு சின்ன ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதில் நான் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அடுத்தா வந்துட்டு பெல்லேருந்து ஒரு முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஏன்னா என்எல்சி லிமிடெட் கிட்டேருந்து கிட்டத்தட்ட 19,000 கோடிக்கான ஒரு கான்ட்ராக்ட் பெட்டை வந்துட்டு இவங்க வின் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக இன்றைக்கி ஸ்டாக்கில் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2.38% வந்துட்டு மேலே வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்தது தான். இந்த மாதிரி ஸ்டாக்லாம் வந்துட்டு நம்ம நிறையா சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸே வந்துட்டு நம்ம வாங்குங்கன்னு சொல்லி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக கூவிட்டு இருந்தேன். யாரெல்லாம் வாங்கினீங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இப்போ நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுறதை மறந்துட்டோம் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் வந்து இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபண்டமெண்டலாக வந்துட்டு செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை பற்றி என்ன பண்ணலாம். இது முன்னாடி நான் ஒரு காலத்தில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்துட்டு சின்ன ஷார்ட் டேர்ம் ட்ரேட் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு
பேசிக்காகவே ஃபஸ்ட்லாம் வந்துட்டு பிஎஸ்யூ ஸ்டாக் பக்கம் போக மாட்டேன் நான் மேக்ஸிமம். நமக்கு தெரியும் பிஎஸ்யூ ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு ஒரு growth அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது பிஎஸ்யூ செக்டார் பொறுத்த அளவுக்கும். அதனால் வந்துட்டு திரும்பவும் அதுக்குள்ளே ஒரு கேதரிங், அதுக்குள்ளே குதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது தள்ளப்படுது நம்ம. ஸோ அதனால் நம்ம இதை பற்றி நம்ம ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு எப்போ நம்ம என்ட்ரி எடுக்கலாம், ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி தான் இப்போது சில முக்கியமான ஸ்டாக் பற்றி இப்போ சொல்ல போகிறேன். இந்த ஸ்டாக் எல்லாமே வந்துட்டு நீங்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். அந்த ஸ்டாக்கை வந்துட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போ உள்ளே போனாலும் இந்த ஸ்டாக்கை வந்துட்டு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு அந்த ஸ்டாக் இப்போ எந்த நிலைமையில் இருக்காங்க, ஒரு டிப் கிடைக்குமா, இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா அப்படிங்கிற மைண்ட் செட் தான் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஸ்டாக் தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு டாடா மோட்டார்ஸ். இதை பற்றி நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஒரு சின்ன டிப் தெரியுதுன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு பையிங்கை போடுங்க. ஓகேங்களா? அடுத்தது டாடா ஸ்டீல். இது ரெண்டுமே வந்துட்டு எனக்கு டாட்டாவில் ரொம்ப இப்போதைக்கு பிடிச்ச ரொம்பவும் எனக்கு ஃபேவரபிளான ஸ்டாக் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எனக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இன்னும் ப்ராஃபிட் கொடுக்குறாங்க, எபிலிட்டியோடு இருக்காங்க. அதனால் இந்த 2 ஸ்டாக்குமே கண்டிப்பாக வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க சொல்லலை, இப்போ ரெண்டுமே வந்துட்டு ஒரு ஹையரான ப்ரைஸில் இருக்காங்க. ஒரு டிப் வருது, ஒரு கம்பெனி பற்றி ஒரு பேட் நியூஸ் வருது, டக்குன்னு ஷேர் கீழே வருது அப்படிங்கிற சமயத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பயப்படக்கூடாது. அந்த ஷேரை வந்துட்டு அக்முலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து ரெண்டும் பொட்டன்ஷியல் கம்பெனி. அதே போல் சவுத் இந்தியன் பேங்க். இந்த பேங்க்கில் வந்துட்டு நல்ல ஒரு growth லெவல் இருக்குது, ஒரு பிரேக் அவுட் சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் நல்ல பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கிடைக்குதோ அவ்வளோக்குள்ளோ நீங்கள் பை பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் வந்துட்டு இந்த டைமில் பை பண்ண வேண்டாம். ஒரு கீழே மறுபடியும் ஒரு 25, ஒரு 26 அந்த மாதிரி போகும்போது கண்டிப்பாக பை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு 26 மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். 26 கீழே இருந்தால் நீங்கள் பை பண்ணிக்கலாம் தாராளமாக. இப்போ வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்துட்டு டிப் வந்துச்சுன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. அதே போல் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இதெல்லாம் வந்துட்டு இன்னும் ஆர்பிட்ரேஜ் ப்ராஃபிட் வந்து இன்னும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு பஞ்சாப் நேஷனல் பேங்க். இந்த பேங்க் பற்றி நான் எல்லா வீடியோஸ்லையும் மேக்ஸிமம் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த பேங்க்கில் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு ஒரு கண்டினியூஸ் ரேலி அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸ் வீடியோ போடுவேன். அப்போ வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ அவர் சொன்னாரே நம்ம வாங்கிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும் உங்களுக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் சென்ட்ரல் பேங்க்கில் வந்துட்டு இப்போ தான் ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம நிறைய வீடியோ பேசியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜியோ ஃபினான்சியல்ஸ். ஸோ ஜியோ ஃபினான்சியலை பற்றி நம்ம 211 இருக்கும்போது பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்துட்டு ஒரு பெரிய ரேலி கொடுத்தாங்க, சடனாக கீழே விழுந்தாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் வீடியோ போட்டிருப்போம். இந்த மாதிரி இந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு இது சரியான சமயம் எனக்கு தோணுது. ஏன்னா எவ்வளோ தூரம் கீழே விழுக முடியுமோ அவ்வளோ கீழே விழுந்துட்டாங்க. இனிமேல் அவங்களுக்கு விழுகிறதுக்கு இடமே கிடையாது. இனிமேல் அவங்க பவுன்ஸ் பேக் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டேன். அதுலேருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ மேலே போயிட்டாங்க, கிட்டத்தட்ட 235 ரூபாய்க்கு போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம சொல்லும்போது நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதே போல் தான் ஐஆர்இடிஏ வந்துட்டு கிட்டத்தட்ட லிஸ்டிங்லேயே ஏகப்பட்ட ப்ராஃபிட் புக் கொடுத்தாங்க. நம்ம வந்துட்டு மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டாக்லேயே வந்துட்டு இன்னும் நமக்கு ஆஃபர் இருக்குன்னா அது வந்துட்டு பயங்கரமான ஒரு growth லெவல் இருக்கிற ஸ்டாக். கண்டிப்பாக நல்ல ஒரு லெவலுக்கு போக போகிற ஸ்டாக். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஹட்கோ வந்துட்டு இப்போதைக்கு நீங்கள் பை பண்ணுறது கொஞ்சம் பேட் நியூஸாக தான் இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு அவங்க ஒரு டாப் லெவலில் இருக்காங்க. கொஞ்சம் கரெக்ஷன், ஒரு டிப் வரட்டும். அந்த டிப்பில் வந்து நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன அந்த ஸ்டாக்லாம் வந்துட்டு நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் தாராளமாக போட்டு வச்சுக்கோங்க. வாட்ச் போட்டு வச்சுட்டு டெய்லியும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஏதாச்சும் ஒரு நாள் திடீர்னு பார்ப்பீங்க ஒரு 2% கீழே இருக்கும், ஒரு 3.5% கீழே இருக்கும், ஒரு 5% கீழே விழுகும். அந்த மாதிரி சமயத்தில் போய் அக்குமுலேட் பண்ணுங்கள். அப்படியே பொறுக்கி வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வச்சுக்கோங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெரிய growth கொடுக்கு. இந்த மாதிரி ஸ்டாக்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்துட்டு என்னோட ஒப்பீனியன். ஸோ நம்மளோட ப்ரைம் கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு சொன்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் மெம்பர்ஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணால் இன்னும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். ரொம்ப டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.